விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது நேற்று ரிலீஸ் ஆகி செம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து செட் பண்ணிட்டு வருது. வியூஸ் ரீதியாகவும் லைக்ஸ் ரீதியாகவும் ட்ரெண்ட் ரீதியாகவும் இப்போ அதுதாங்க யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆனால் என்ன தான் அந்த மாதிரிக்கு ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாலும் இந்த ஒரு ட்ரெய்லர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் இருக்குது. ஸோ எப்படி செட்பேக்காக இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஒரு திரைப்படத்தில் சென்சார் சர்டிஃபிகேட்டே நம்ம வந்து கொடுக்கப்படல. காரணம் 32 இடங்களில் டிஎம்கேவை தாக்கி பேசியிருக்காங்க. அது வயலன்ஸை கலப்புற மணிக்க இருக்குதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் மியூட் பண்ணுங்கள், நிறைய சீன்ஸை கட் பண்ணுங்கன்னு சொல்லி சென்சார் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேச்சை வந்துட்டு இன்னும் கேட்காம இருக்கிறனால ஜனநாயகன் டீமுக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கல. இன்னும் கஷ்டப்பட்டு அந்த இதெல்லாத்தையுமே செஞ்சு பின்னி சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட்டே வாங்கிடுவானுங்கன்னு வச்சுப்போம். படத்தை ரிலீஸ் பண்ணுறானுங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் வேணும். தேட்டரில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, தேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 75% மேலே ப்ராஃபிட் வேணும். அதாவது இப்போ 200 டிக்கெட் நம்ம போய் வாங்குறோம்ல தேட்டரில். ஸோ அந்த இதில் எங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டில் 75% எங்களுக்கு, 20% உங்களுக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேட்டர் ஓனர்ஸ் 70% வரைக்கும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். ஆனால் இவங்க வந்துட்டு 75, 80, 85 அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு பேசுகிறாங்க. அதுக்கு கீழே வரவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நிறைய தேட்டர்ஸில் வந்துட்டு ஜனநாயகன் படம் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதை நம்ம விஜய் ஃபேன்ஸ் என்னமா திருப்புறாங்க, டிஎம்கேயோட சதி, தீய சக்தி சதி, பராசக்தியோட சதி, இந்த மாதிரிக்கெலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பண்ணுற தப்பெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு அதை தூக்கி டிஎம்கே மேலேயும் பராசக்தி டீம் மேலேயும் போடுறது எந்த விதத்தில் ஒரு நியாயமாகும்? ஸோ அதனால் தேட்டர் ஓனர்ஸ் நாங்கள் வந்துட்டு தரமாட்டோம் அந்த மணிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் ஓப்பன் ஆகிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மணிக்கு ஒத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் ஒரு படத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முழுக்க ப்ராஃபிட் நோக்கத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் இவங்க அதிக விலையில் விற்றுருக்காங்க. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து போட்ட காசு எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தேட்டர் ஓனர்ஸ்ட்டை போய் இப்படி டிமாண்ட் பண்ணுறாங்க. எல்லாமே பணவெறி பிடிச்சி அலையிறாங்க இந்த ஒரு டீம். ஏன் தான் நமக்கு வந்துட்டு தெரியல. 70% அதிகம் தாங்க. ஆக்சுவலாக 60, 40 தான் இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டு. 2 வீக்ஸ் ஆன பிறகு 50-15 பிரிச்சுப்பாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு பிரிக்கிற விதமே வந்துட்டு தப்பாக இருக்குது. இப்போ இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப மோசமாக வந்திருக்குங்கும்போது தேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே வாங்காதவங்களாம் செட்பேக் ஆக்கிக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு வந்துட்டு பராசக்தியோட ட்ரெய்லர் வரும்ல, அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மணிக்கு வந்து தான் இப்போ தேட்டர் ஓனர்ஸ் வந்து முடிவாகிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பகவந்த் கேசரியோட ரீமேக்கு. அதில் ஒரு 5% பாலிடிக்ஸ், அந்த டிஎம்கே அது வந்துட்டு இவர் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கார்ல, அதை தடவி வச்சுருக்கானுங்க. மிச்சப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ட்ரெய்லர் தெளிவாக வந்துட்டு எடுத்து காட்டுது. இப்போ வேறு இந்த ஓடிடியில் இந்த படம் வேறு இருக்குது, பகவந்த் கேசரி. எல்லாம் எடுத்து பார்க்குறானுங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 35 செகண்ட் கிட்டக்க பகவந்த் கேசரிங்கிறானுங்க. அப்போ உங்களால் ஒரு ட்ரெய்லர்லேயே மறைக்க முடியல. கிட்டத்தட்ட பாதி முக்கால்வாசிக்கு மேலே பகவந்த் கேசரி சீன்ஸ் அப்படியே வச்சுருக்கானுங்க. ஃபைட் சீன்ஸு, டயலாக்கு எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இதை எப்படி நம்ம நம்புறது? பகவந்த் கேசரி நல்ல படம் தான், அவார்ட்ஸ் வாங்கியிருக்குது. இப்போ சப்பக்கெட் அப்படிலாம் கெட்டுறானுங்க. ஆனால் அது ஒரு தெலுங்கு படம். அதை போய், அது எவ்வளோ ட்ரோல்டு ஃபிலிம் தமிழ் சினிமாவில் தெரியுமா? அதை போய் ரீமேக் பண்ணி வச்சுருக்கீங்களேடா. அது அவ்வளோ பெரிய ஒரு இதாகிடுச்சு. அது இப்போ இந்த ஒரு இதுக்கு அவ்வளோ பெரிய செட்பேக் ஆகிடுச்சு. அதே மணிக்கு இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே ஐ எம் கம்மிங்கிற டைலாக்கை அவர் அரசியல் இதுக்கு வராரு, எந்த விதத்துலையும் பின்வாங்கிலாம் போக முடியாதுன்னு. அது ஆனால் எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த டைலாக்கை நான் எந்த விதத்துலையும் பின்வாங்கலாம் மாட்டேன், அரசியலுக்கு போகிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா, ஐ எம் கம்மிங் பேக் டு சினிமான்னு சொல்கிற மணிக்கு எனக்கு இருக்குது இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ எத்தனை பேர் இந்த பராசக்தி ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுறீங்க? அது வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதை விட மோசமாக பராசக்தி ட்ரெய்லர் வந்துச்சுன்னா இது தூக்கிடுவானுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.